நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியிடம் கோவை மாவட்டத்தின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் கோவை மாநகராட்சி, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் நகராட்சிகள் உட்பட பெரும்பான்மையான நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளை திமுக கைப்பற்றியது. அதற்கு பிறகே செந்தில் பாலாஜி சிறை சென்றார். சிறையில் இருந்து ஜாமீனில் வந்து அமைச்சராக பொறுப்பேற்று சரியாக 1 மாதம் ஆகிவிட்டது. அதே துறை கோவை மாவட்ட பொறுப்பு என சிறை வாசத்துக்கு முன்பு தன் வசம் இருந்த அதிகாரத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பாலாஜி. துறை ரீதியாக செந்தில் பாலாஜி சற்று அமைதியாக இருந்தாலும் கட்சிக்குள் அவர் காட்டும் அதிரடி கோவை திமுகவினரை உற்சாகமடைய செய்துள்ளது. இந்நிலையில் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சரியாக சென்றடைகிறதா என்பதை நேரில் சென்று கேட்கும் வகையில் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளார். இந்த திட்டத்தில் முதலமைச்சர், முக்கிய அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோருடன் மாவட்ட வாரியாக சென்று நிர்வாக பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகளையும் ஆய்வு செய்வார். அதன்படி கோவையில் முதல் முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு பணியை தொடங்கினார். கோவை வரும் முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் ஹோட்டல் ஒன்றில் நடத்த திட்டமிட்டுள்ள கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் 200 பேரிடம் ஆலோசிக்க இருந்தார். இந்நிலையில் முன்னதாகவே செந்தில் பாலாஜி கோவை வந்துவிட்டார். கோவை மாநகர், தெற்கு, வடக்கு மாவட்டம் என கட்சி நிர்வாகிகளை வைத்து 3 கூட்டங்களை தனித்தனியாக நடத்தினார். அப்போது கட்சியினரிடம் நிறைய விஷயங்களை செந்தில் பாலாஜி பகிர்ந்து கொண்டார். கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பேசியது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் சரியாக பணிபுரியாத பூத் ஏஜென்ட்டுகளை உடனடியாக மாற்ற வேண்டும். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகள் மட்டுமின்றி திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். வார்டு செயலர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். நான் உட்பட கட்சி நிர்வாகிகள் யார் தவறு செய்தாலும் அதை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கடந்த லோக்சபா தேர்தலில் ஏராளமான பூத்துகளில் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. சில பூத்களில் 3ஆம் இடத்திற்கு சென்றுள்ளது. இதற்கு கட்சியினர் உள்ளடி வேலை செய்ததே காரணம். அவர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும். கோவையில் கட்சியினரிடம் முதலமைச்சர் நேரடியாக பேசும்போது லோக்சபா தேர்தலை ஒட்டி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் கூறினார் என்றார். 2வது நாளாக கோவையில் தங்கி கள ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை அனுப்பர் பாளையத்தில் கலைஞர் நூலகம், அறிவியல் மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது, கோவை மாநகர மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்துள்ளேன். 8 தளங்களுடன் 1,98,000 சதுர அடி பரப்பில் நூலகம் அமைய உள்ளது. மாணவர்களை சந்திக்கும் போது புதிய உத்வேகம் ஏற்படுகிறது. மதுரை நூலகத்தை பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர். கோவை நூலகம் 2026ஆம் ஆண்டு திறக்கப்படும். கோவை நூலகம் கம்பீரமாக மிக சிறப்பாக அமையும். தங்க நகை வியாபாரிகள் பல கோரிக்கைகளை வைத்துள்ளனர். கோவையில் கலைஞர் நூலகம், அறிவியல் மையம் 2026 ஜனவரியில் திறக்கப்படும். கோவையில் அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த செந்தில் பாலாஜி கம்பேக் கொடுத்திருக்கிறார். சிறப்பாக செயல்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இடையில் சில தடைகளை ஏற்படுத்தினர். ஆனால் தடைகளை உடைத்து மீண்டும் வந்திருக்கிறார். தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அது உறுதி. கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட திமுகவின் செல்வாக்கு அதிகமாகி இருக்கிறது. இதுதான் பலரும் நம்மை விமர்சிக்க காரணம். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்போம். வட மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற நிலையை மாற்றி தெற்கை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். தமிழ்நாடு பல்வேறு நிலைகளில் இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என அவர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தனியாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதில் அதிமுக முக்கிய பிரமுகர்களை தூக்கவும், அதிமுகவின் செல்வாக்கை கோவை உட்பட கொங்கு மண்டலத்தில் குறைக்கவும் அசைன்மெண்ட் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அதிமுக வட்டாரத்தில் உள்ள செல்வாக்கு மிகுந்த அதிமுக முக்கிய பிரமுகர்களை தேர்தலுக்குள் திமுகவின் பக்கம் இழுப்பதற்கு செந்தில் பாலாஜி காய்களை நகர்த்தி வருகிறார். இதற்காக அதிமுக நிர்வாகிகளுக்கு விட்டமின் சி உட்பட அனைத்தும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக பல நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதனால் அதிமுக வட்டாரங்கள் ஆடிப்போய் உள்ளன. மேலும் வேலுமணியும் தங்கமணியும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அடுத்து நமது ஆட்சிதான், யாரும் எந்த ஆசைக்கும் அடிப்பணிய வேண்டாம் என கேட்டு வருகின்றனர். இருந்தாலும் அதிமுக ஆட்சி வந்து நாங்கள் சம்பாதிப்பதை விட இப்போதே பசியாறிக் கொள்கிறோம் என பலர் உள்ளதாக தகவல்கள் கசிய துவங்கியுள்ளன.
இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறியதாவது, தமிழக அளவில் அனைத்து விஷயங்களிலும் சென்னைக்கு அடுத்தபடியாக இருப்பது கோவை மாநகரம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 ஆண்டுகள் கடந்த பின்னர் கூட நகரில் எந்தவிதமான வேலைகளும் நடக்கவில்லை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொலைநோக்கு இல்லாமல் கட்டப்பட்ட மேம்பாலங்களால் நெரிசல் அதிகமானதே மிச்சம். விமான நிலைய குளறுபடிகள் இன்னும் தீர்ந்த பாடில்லை. உட்புற சாலையில் பயணித்தால் ஒரே நாளில் முதுகுவலி நிச்சயம். அனைத்து எம்எல்ஏக்களும் அதிமுகவினர், அனைத்து அரசு உயர் அதிகாரிகள் பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளனர். கவுன்சிலர்கள் மட்டும் திமுகவினர். இந்த லட்சணத்தில் ஊழல் வழக்கில் ஜாமீனில் இருக்கும் முன்னாள் அதிமுகவின் செல்ல பிள்ளையும் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்தை கட்டுப்படுத்துவார் என்றால் மிகையாகாது. கோவைக்கு செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவுடன் வீரமுகம் தெரியுதே, அங்கே வெற்றி புன்னகை புரியுதே, பணமழை பொழியுதே என திமுகவினர் புலம் காகிதம் அடிக்கின்றனர். செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற பின்னால் தான் பணிகள் மின்னல் வேகத்தில் நடக்கிறது. ஜாமீனில் வந்த அவரை தென்னாப்பிரிக்காவிலிருந்து பம்பாய்க்கு கப்பலில் வந்திறங்கிய காந்திஜிக்கு கொடுத்த வரவேற்பு ரேஞ்சுக்கு ஸ்டாலின் உச்சி முகர்ந்து சால்வை போர்த்திய அமைச்சர் பதவி கொடுத்துள்ளார். தற்போது அதிமுகவை கரைக்க ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டையும் கொடுத்துள்ளார். தளபதியின் முதன்மை தளபதி செந்தில் பாலாஜி தான் தேர்தல் வியூகம் அமைப்பதிலும் தொண்டர்களை பணிகளில் முடுக்கி விடுவதிலும் பிஸ்தா. அவருக்கு நெஞ்சுவலியெல்லாம் போயிருச்சு. இப்போது சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகிறார். அதிமுகவை எப்படி கரைக்க வேண்டும், செல்வாக்கை எப்படி குறைக்க வேண்டும் என்பது செந்தில் பாலாஜிக்கு கைவந்த கலை. இந்த கலையின் வலையில் சிக்கப்போகும் முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் யார், அவர்களுக்கு என்ன விலை என்பதையும் கச்சிதமாக கணக்கிட்டு வருகிறார் செந்தில் பாலாஜி. விரைவில் அதிமுகவில் இருந்து பிரமுகர்களை இழுக்க புதிய வைரஸ் பாய்ச்சப்பட்டுள்ளது. கரைப்பதில் களம் பல கண்டவர், அதிமுகவின் அங்க அடையாளங்களை தெரிந்தவர் செந்தில் பாலாஜி விரைவில் பணியை முடிப்பார் என்பதில் ஐயமில்லை. செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் வந்துள்ளார். இன்னும் தீர்ப்பு வரவில்லை. அதற்குள் அதிமுகவை கரைத்து தனது அசைன்மெண்டை முடிப்பாரா, மீண்டும் முதலமைச்சர் மனதில் இடம் பிடிப்பாரா என்பது கோவை அதிமுக கரைவதை பொறுத்தே வெளிச்சமாகும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.